வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு புது அப்டேட் ஒன்று பார்க்க போகிறோம். அது என்ன அப்டேட் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிறோம். நம்ம ஜனநாயகன் படத்தினுடைய அப்டேட் தாங்க. வேற புதுசாக வேற என்ன சொல்ல முடியும்? நீங்களே யோசிச்சு பாருங்களேன். நம்ம பரபரப்பாக இப்போ நம்ம எல்லாரும், எல்லா மக்களும், எல்லா குழந்தைகளும் விரும்பி ஆவலோடு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், ஜனநாயகன் படம் எப்போ வரும் அப்படிங்கிறது தான் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்க ஒரு விஷயம். ஸோ அந்த விஷயத்தை பற்றி தான் ஒரு புது அப்டேட் நமக்கு கிடைச்சிருக்கு. அந்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஜனநாயகன் படம் பார்த்தீங்க அப்படின்னா சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். லாஸ்ட் வீடியோவில் நம்ம சொல்லியிருப்போம். அதை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சில அவங்களுடைய கேஸ் எல்லாம் வாபஸ் பண்ணி அதுக்கான ஆர்டர்லாம் பார்த்திங்கன்னா கோர்ட்லேருந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஆர்டர்லாம் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த படத்தினுடைய ரிவைஸ் கமிட்டி அமைச்சு அந்த படத்தை திரும்ப அதை பார்த்து அதை சர்டிஃபை பண்ணி அதை எப்போ அந்த சர்டிஃபிகேட் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாகவே போயிட்டுருக்கு இந்த நிமிஷம் வரையிலும். ஆனால் இந்த கேள்விக்கு எல்லாம் ஒரு பதில் கிடைக்கக்கூடிய ஒரு அப்டேட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம சொல்ல போகிற ஒரு விஷயம். பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜனநாயகன் படம் ரிலீஸ் சர்டிஃபிகேட் இந்த பிப்ரவரி மந்த்துக்குள்ளே கிடைக்கலன்னா என்ன பண்ணலாம் அப்படின்னு கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஒரு கேள்வி வைக்கிறாங்க. யாருக்கிட்ட அப்படின்னா நம்ம தளபதி விஜய் அவங்கக்கிட்ட இந்த கேள்வி வைக்கிறாங்க. ஸோ இதுக்கு நம்ம தளபதி விஜயை அழைச்சி அவங்க பேசியிருக்காங்க. ஒருவேளை சர்டிஃபிகேட் கிடைக்கிறதுக்கு தாமதமாக இருக்குது அப்படின்னா எலெக்ஷனுக்கு அப்புறம் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணலாமா அப்படின்னு அவங்க ஒரு கேள்வி வைக்கிறாங்க. ஆனால் அந்த கேள்விக்கெல்லாம் ஜனநாயகன் படத்தை நம்ம தளபதி விஜய் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம ஒரு முக்கியமான விஷயத்தை அவர் தெளிவுபடுத்தியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பண்ணக்கூடிய படங்கள் எல்லாமே கமர்ஷியலாக ஒரு படத்தை பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணிட்டு அதுக்கான ஒரு என்டர்டைன்மெண்ட் போயிட்டு இருக்கும்போது, ஆனால் இந்த தருணத்தில் இந்த படம் ஒரு முக்கியமான படமாக தளபதி விஜய் சொல்லியிருக்காங்க. இந்த படம் எடுத்ததுக்கான காரணங்கள் பார்த்திங்கன்னா அரசியலில் இவங்க வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த படத்தை கண்டிப்பாக எடுத்து நம்ம எலெக்ஷன் வர்றதுக்கு முன்னாடியே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு விஜய் அவங்க முடிவு பண்ணி இந்த படத்தை ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா விஜய் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நம்ம இதுக்கு முன்னாடி பண்ண படங்கள்லாம் வேறு, ஆனால் இந்த படம் ஒரு ஸ்பெஷல் அப்படிங்கிறது முக்கியமாக சொல்லப்படுது. அது என்ன ஸ்பெஷல் அப்படின்னு விஜய் சொல்லியிருக்காருன்னா, இந்த படத்தில் மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள், மெசேஜ் நிறைய இந்த படத்தில் வச்சிருக்கிறதாகவும், இந்த படத்தில் ரொம்ப ஒரு ஆக்டிவாக இந்த அரசியல் சம்பந்தமாகவும் சரி, டயலாக் சம்பந்தமாகவும் சரி, இந்த படத்தில் ரொம்ப ஆக்டிவாக நடிச்சிருக்கிறதாகவும், மக்களுக்கு சேர வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இந்த படம் ரிலீஸ் ஆனால் மட்டும்தான் அதனுடைய வேல்யூ மக்களுக்கு புரியும், அதோட மெசேஜ் மக்களுக்கு போய் சேரும் அப்படிங்கிறது விஜய் அவங்களுடைய கருத்தாக இங்கே சொல்லப்படுது. அதனால தான் இந்த படத்தை எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் பண்ணணும்னா சாதாரண ஒரு படமாக இருக்கலாம். ஆனால் ஜனநாயகன் படத்துக்காகவும் விஜய் அவங்களுடைய பெயருக்காகவும் இந்த படத்தை வசூல் ரீதியாக கண்டிப்பாக அதில் மாற்றமே இல்லை, அது ஒரு நல்ல நிலைமையில தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அதையெல்லாம் தாண்டி இந்த படம் கண்டிப்பாக எலெக்ஷனுக்கு முன்னாடி தான் ரிலீஸ் பண்ணணும், அதுக்கான வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்லி விஜய் அவங்க கேவிஎன் ப்ரொடக்ஷனுக்கும் அந்த டீமுக்கும் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த விஷயத்தில் கேவிஎன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஜனநாயகன் படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகள் எல்லாம் ஓரளவுக்கு முடித்து ரிலீஸ் பண்ணுறதுக்கான தருணத்தை அவங்க தொட்டுக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த வகையில் கேவிஎன் ப்ரொடக்ஷன் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய தயாரிப்பில் டாக்ஸி அப்படின்னு சொல்லி ஒரு படம் அவங்க
தயாரிச்சிருக்காங்க. அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான ஒரு சூழ்நிலையும் இப்போ வந்துகிட்டு இருக்கு. ஸோ அதனால் இந்த சர்டிஃபிகேட் வர வரையிலும் ஜனநாயகன் படத்துக்கு சர்டிஃபிகேட் வர வரையிலும் அந்த டாக்ஸி படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை வந்து நாம் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லி அந்த டாக்ஸி படம் ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளை நீங்கள் பாருங்கள். அதே நேரத்தில் இந்த படம் எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ணுறதுக்கான வேலைகளையும் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறதா ஒரு தகவல் வந்து கிடைச்சிருக்கு. இந்த தகவலை உங்ககிட்ட ஷேர் பண்ணுறதுக்கான இந்த வீடியோ தான். இதில் முக்கியமாக வந்து இந்த படத்தில் 2 அப்டேட்டுங்க. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எப்போ ரிலீஸ் பண்ணுறதா ஒரு ஐடியாவில் இருக்காங்க அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ரிலீஸ் கமிட்டிக்கு வந்து இந்த படம் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. இந்த படம் வந்து எல்லாமே ஓகே அப்படின்னு சொல்லி அவங்க வந்து அப்ரூவ் பண்ணி சர்டிஃபிகேட் வந்து கொடுக்குறாங்க அப்படின்னா இந்த படம் வந்து பிப்ரவரி 20 திரைக்கு வர்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. இது 100% வந்து ஒரு தெளிவான ஒரு அப்டேட்டு. ஒருவேளை 20 முன்னாடி சர்டிஃபிகேட் கிடைக்கல, நெக்ஸ்ட் வீக்கு தள்ளி போகுது அப்படின்னா பிப்ரவரி 25 கண்டிப்பாக இந்த படம் ரிலீஸ் ஆகும். அதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படிங்கிறதா இந்த அப்டேட்டு. இதை விட இன்னொரு அப்டேட் என்ன அப்படின்னா இந்த படம் ரிலீஸ் பண்ணும்போது டிக்கெட் வைஸாக பார்க்கும்போது நிறைய மாற்றங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சில யோசனைகள்லாம் பண்ணியிருக்காங்க. அதுக்கான முயற்சிகள்லையும் ஈடுபட்டுருக்காங்க. ஏன்னா ஒரு டிக்கெட்டு 1000, 2000, 5000, 1000, 2000, 5000 வரையிலும் இந்த படத்தோடைய டிக்கெட்டை வந்து விற்பனை செய்து இந்த படத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் இது வந்து நிறைய விஷயங்கள் வந்து கேள்விப்பட்டிருக்க ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இருக்குது. அதனால் எல்லாரும் கண்காணிச்சுக்கிட்டு இருக்காங்க இந்த படத்துக்கு வந்து எந்த அளவுக்கு டிக்கெட் வந்து விற்பனை செய்யப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான மாற்றங்களை கொண்டு வரணும். ஸோ மக்களிடத்தில் இந்த படத்தை பார்க்கக்கூடிய ஒரு நார்மல் டிக்கெட்டு விலை என்னவோ அந்த டிக்கெட்டில் இந்த படத்தை வந்து விற்பனை செய்து அந்த படத்தை பார்க்கக்கூடிய சூழ்நிலைகள் ஸோ இந்த படத்தை பொறுத்தவரையிலும் இந்த படம் கண்டிப்பாக பிப்ரவரி 20 ரிலீஸ் ஆகிறதுக்கு 99% வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அந்த 1% சர்டிஃபிகேட் கிடைக்கல அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் பிப்ரவரி 25 ரிலீஸ் ஆகும் அப்படிங்கிறது இப்போ கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு புது அப்டேட்டு. ஸோ இந்த விஷயத்தை நான் உங்க கூட ஷேர் பண்ணணும் விரும்பினேன். அதனால் இந்த விஷயத்தை நீங்களும் தெரிஞ்சுக்கோங்க. மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம் புது அப்டேட்டுடன். நன்றி.